எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த இடத்திலே இருக்கின்ற கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் உபதவிசாளர் மற்றும் செயலாளர் உத்தியோகத்தர்கள் இங்கே வருகை தந்து இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்தில் முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. முதலாக இந்த அரசியலுக்குள் நான் உள்வாங்கப்பட்ட நிலையில் இந்த அரசியலுக்குள் உள்வாங்குவதற்காக எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த தமிழரசு கட்சியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஐயா அவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஐயா அவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களுக்கு முதல்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த இடத்திலே இந்த பிரதேசத்திலே அதிகூடிய வாக்குகளால் என்னை வெற்றி பெற வைத்த எனது 6ஆம் வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள், விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகள் மற்றும் எனது இந்த வெற்றிக்காக உழைத்த எனது பட்டியல் வேட்பாளர்களான சுஜி மற்றும் தர்சி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த வெற்றியை பெறுவதற்காக என்னோடு உழைத்த நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே அவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த சபையானது எதிர்காலத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் அதே போன்று ஒரு மக்கள் சேவையில் ஒரு ஊழலற்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்காக இந்த சபை செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த சபையிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது, தற்பொழுது நாங்கள் புதிய உறுப்பினர்களாக இந்த சபைக்குள் வருகை தந்திருக்கின்றோம். புதிய உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பு என்பது இந்த சபையின் ஊடாக மக்களுக்கு என்ன பணிகள் ஆற்றப்படுகின்றன, எவ்வாறான பணிகள் செயற்படுத்தப்படுகின்றது, இந்த சபையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களின் பணிகள் என்னென்ன என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றும் போது நாங்கள் இவற்றை அறிந்து கொண்டால் மாத்திரமே அந்த எங்களுடைய மக்களுக்கான சேவையினையும் நாங்கள் அந்த அதிகாரிகளூடாக அல்லது தவிசாளர்களூடாக செயற்படுத்துவதற்கு சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எனது வட்டாரமானது உண்மையில் ஒரு நகர் பிரதேசம், 3-4 கிராமங்களை கொண்ட ஒரு பிரதேசம் எனது வட்டாரம். அந்த வட்டாரத்திலே நகர் என்பதெல்லாம் சந்தை உட்பட பாரிய பிரச்சனைகள் எனது வட்டாரத்தில் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தவிசாளரும் இந்த சபையும் என்னுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எமது மக்களின் பிரச்சனை ஏற்கனவே எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற, எல்லா கிராமங்களிலும் இருக்கின்ற பிரச்சனை எங்கள் பகுதியிலும் இருக்கின்றது. கால்வாய்கள், வீதி புனரமைப்புகள் என்பன எமது பகுதியில் இருக்கின்றது. அதே போன்று ஊழலற்ற ஆட்சி சம்பந்தமாக கூறப்பட்டது. நான் இந்த இடத்துல கண்ணி உரையிலே சொல்ல வேண்டும், ஒரு நிமிடம் எனக்கு தர வேண்டும். ஏனென்றால் இந்த சபை கூட்டப்படாததற்கு முன்பு ஏற்கனவே சபைக்காக 13 கோடி ரூபாய் வீதி ஊழல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான தொடர்பான விவரங்களை எதிர்வரும் காலங்களில் தவிசாளர் இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த பணம் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் பணத்தில் ஊழல் நடந்திருக்கின்றது என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி உரையாடப்பட்டது. அது பலதரத்து நிலையில் இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இதை நீங்கள் கொள்வனை செய்ய போல இந்த ஏனைய விடயத்தையும் உள்வாங்க. அதே போல இப்படி சென்னை காடினாறு கித்தூர் போன்ற இடத்துல நாங்கள் பெரிய அளவிலான மின்குமுறையில் பொறுத்திருந்தாலும் அந்த மின்சார கட்டணம் கருதி சாப கலைஞருக்கு பிறகு செயலாளர் மூலமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அந்த மின்குமுறைகளை அதை திரும்ப அதை ஒளிவூட்டுறதுக்காக நாங்கள் பிரச்சார டைம் தான் சொல்லி அந்த கிராமங்களில் அதையும் உள்வாங்க. அதே போல் இந்த எல்இடி மின்குமுறை கொள்வனவு செய்ய போல இந்த வீதியிலையும் போட்டு எனக்கு ஜான பிரச்சனைக்கு அங்கே மாடுகள் காலில் நிற்கிறதால கூடுதல் ஆட்சி நடக்கு. அண்மை காலத்தில் ஒரு நபருக்கு மேலே ஒரு கார் கொண்டு செல்லப்பட்டு தலை உடைக்கப்பட்டு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஒளிவு இல்லாத காரணத்தினால. அதோட மங்களகம பிரச்சனை இருக்கு. மங்களகம அந்த ரோட்லையும் எங்களுக்கான அந்த மக்கள் இருக்கிறதால அங்கேயும் வந்து பிரச்சனை இருக்கு. அந்த அனைத்து பகுதியிலையும் இந்த எல்இடி மின்குள்ள ஒரே கொள்வனவுல பொறுத்தவரை கொள்வனவு செய்யக்குள்ள கூடுதலான நிதியில் கொள்வனவு செஞ்சால் அந்த கூடுதலான பணம் வந்து மிகப்படுத்தலாம், அந்த அதில் கழிவு தொகையை வந்து மிகப்படுத்தலாம். அதனால அனைத்து இதையும் உள்வாங்கி செய்வது நல்லம். ஒரு வீதியை மட்டும் நாங்கள் செய்கின்றது ஒரு சிறந்த உயர்வில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இதில் உண்மையாகவே இங்கே இருக்கிற வரவு செலவு திட்டம் கட்டாக்காலி மாடுகள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சபையின் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் தெளிவாக
சொல்ற விடயம் நாங்க 1 மாதத்துக்கு முன்கூட்டியே அறிவிப்போம். ஆகவே உங்க வட்டாரத்துல ஆலயங்கள் இருக்கு, நீங்க நாங்களும் சபையால் அறிவிப்போம், நீங்க அதை தெளிவுபடுத்துங்க. அதுக்கு பிறகு எங்களை சொந்தக்காராக்க மாட்டோம், எங்களை தெரிஞ்சாக்க மாட்டோம், கட்சிக்கு வேலை செஞ்சாக்க மாட்டோங்கிற விஷயத்துல எந்தவித ஒரு இணக்கப்பாடு தரப்பட மாட்டாது. தெளிவாக சபையில் சொல்லப்படுகிறது. 1 மாத கால அவகாசம் உரியாக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க. அதுக்கு பிறகு சட்டம் எதை செய்யணுமோ அதை கட்டாயம் செய்யும். சபைக்கு தெரியப்படுத்துகின்றது அந்த வகையில கௌரவ உறுப்பினர்கள் தெரியப்படுத்துறதுக்கு நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. உறுப்பினர் நாகேந்திரன், கௌரவ உறுப்பினர் ரஷ்மி, கௌரவ உறுப்பினர் தேவகுமார் அனந்த முகாமைத்துவ குழுவில் இருக்கிறார்கள். சரி.